வணக்கம். வெல்கம் டு SSGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட சேனல்ல நியூ கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாரும் மோஸ்ட்லி ஜிடி வந்து என்னன்னா அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் டீகோடிங் ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ 2023 எஸ்எஸ்சி ஜிடி அப்பியர் ஆகுறது ஒர்த்தா இல்லையா, நம்மளோட சேனல்ல என்ன ப்ரொவைட் பண்ண போறோம், அதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் டீகோடிங்ல மொத்தம் 4 பார்ட்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இருக்கும். ஸோ பார்ட் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் சி எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் 4 வந்து என்ன இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஹிந்தி நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு சரி. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஈச் பார்ட்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மொத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா 80 இருக்கும். மேக்ஸிமம் மார்க் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க். ஸோ டோட்டல் வந்து என்னன்னா 160 மார்க்குக்கு வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. டைம் டூரேஷன்ஸ் வந்து என்னன்னா 60 மினிட்ஸ். சரி, நம்ம இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல வந்து என்னன்னா எழுதிட்டு இருக்கோம். இங்க 80 கொஸ்டின்ஸ் 1 ஹவர்ல தாராளமா வந்து என்ன நம்மளால வந்து எழுத முடியும். கொஸ்டின்ஸுமே வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன டஃபா இருக்காது, ஈஸி டு ஆன்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியதுன்னா, ஸோ கொஸ்டின் வந்து தமிழ்லையும் வந்து என்னன்னா கொடுத்துருப்பாங்க, எக்ஸப்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தவிர மிச்ச எல்லா பார்ட்டுமே வந்து தமிழ்ல கொஸ்டின்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்கு. அதாவது 1/8 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போயிடும். ஆனால் அட்லீஸ்ட் வந்து நம்ம 70+ கொஸ்டின் வந்து தாராளமாக வந்து அட்டன் பண்ணுறோம். ஏன்னா 2 மார்க்குக்கு வெறும் 0.25 தான் போகுதுன்னா 1.75 வந்து கண்டிப்பா வந்து நிற்கும். அதுக்காக தான் சொல்றது. செக்ஷனோட சிலபஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டான ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல பேசிக்கான வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் லைக் அனாலஜிஸ், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், ஸ்பேட்டியல் விசுவலைசேஷன், ஸ்பேட்டியல் ஓரியன்டேஷன்ஸ், விஷுவல் மெமரி, ரிலேஷன்ஷிப், அர்த்தமெட்டிக்கல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்ஸ். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே வந்து ரீசனிங் வந்து ஒரு அடித்தளம் மாதிரி இருக்கும். அதனால இந்த இதுல வந்து என்னன்னா அந்த அளவுக்கு டஃபஸ்ட் வந்து என்ன பார்ட் இருக்குது, பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், பர்டிகுலர்லி கொஸ்டின்ஸ் ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜென்ரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், சயின்டிஃபிக் பேசிஸ். சயின்டிஃபிக் ரிசர்ச் மீன்ஸ் பேசிக் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்பாங்க. இதுல ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு ரொம்ப குரூஷியலான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது. முதல்ல கரண்ட் அஃபேர் நினைச்சிட்டு வந்து 1 இயர் படிச்சுட்டே இருக்கும். ஸோ படிக்க படிக்க போய்கிட்டே இருக்கும். ஹிமாலயஸ் மாதிரி போயிட்டே இருக்கிறது. எங்க ஒரு ஸ்டாப்பே கிடையாது. அதனால we need to know where to prepare and how to prepare and within லிமிட்டோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது. எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பார்ட், பட் டைம் கன்சூமிங் பார்ட் கூட. ஃபண்டமெண்டலாக அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் மென்சுரேஷன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், இது எல்லாமே வந்து எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ். அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ட்ரிக்னோமெட்ரிக், அல்ஜிப்ரா எதுவுமே வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் நோ அபவுட் த பேசிக் மேத்தமெட்டிக். மறுபடியும் நம்ம வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும் போது அதுக்கான பார்ட் வந்து நமக்கு தெரியாது. ஃபைனல் பார்ட் 4 ஆன இங்கிலீஷ்ல இருந்து என்னன்னா பேசிக் கிராமர் ரூல்ஸ் அண்ட் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றப்பல ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். இதுல செகண்ட் பார்ட்டான ஒர்த் டூ வந்து என்னன்னா ப்ரிப்பேர் ஆர் பேரை வந்து எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டெஃபினட்டா என்ன சொல்லுவேன், எஸ். ஏன்னா இதோட பே ஸ்கேல் பாருங்களேன். ஸோ மினிமம் வந்து என்ன 21,700 டு மேக்ஸிமம் வந்து என்ன 69,100 வரைக்கும் வருதுன்னா, ஸோ லோவர் மிடில் கிளாஸ் பசங்க இருக்கணும், அவங்களுக்கு தான் வந்து இதோட வந்து என்னன்னா வேல்யூ தெரியும். லைக் வந்து 20,000 வந்து என்னன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து என்னன்னா தேர் ஃபேமிலி. அவங்க தான் மூத்த பசங்களா இருக்கலாம், மூத்த பொண்ணுங்களா இருந்தாங்கன்னா, ஸோ they have to carry their own family their shoulder. ஸோ அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மணி லெவல். செகண்ட் வேக்கன்சி, இதுல மொத்த வேக்கன்சி 26,146 வேக்கன்சிஸ் இருக்கு. இப்போ நீங்க யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு ஸோ 1000 வேக்கன்சி இருக்கும், 5 லட்சம் பேர் அப்பேர் ஆவாங்க. இதே இது ஒரு 26 வேக்கன்சி இருக்கு, நம்ம எழுதும் போது வந்து என்னன்னா லைக் ஒரு மென்டலி வந்து என்னன்னா ஸ்ட்ராங் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து ஹையா இருக்கு. ஈஸி டு கெட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட்.
ஸோ இன்னொரு ஐடியா என்னன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கு. நீங்க போயிட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சும்மா இல்லாம நம்ம மேல மேல போறதுக்கு எக்ஸாமும் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அலோவ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்எஸ்சி சிக்யூ எஸ்ஐ லெவல்ல வந்து என்னன்னா எக்ஸாம் எழுதலாம். யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எழுதலாம். இல்லையா ப்ரொமோஷன் வைஸ்மே வந்துன்னா நம்ம வந்து ஹையர் போஸ்ட் போக முடியும். சரி, வாட் வி டூ, நம்மளோட சேனலை என்ன நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றதுனா ப்ரையாரிட்டி வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். பர்டிகுலர்லி 2022. ஏன் இதுக்கு முன்னாடி முன்னோஸ்னா, ஸோ 2022ஓட கொஸ்டின்லேயே நிறைய ஸ்லாட் இருக்கு. அப்ராக்சிமேட்லி வந்து 165 வந்து என்னன்னா ஸ்லாட் வைஸ் கொஸ்டின் இருக்கிறதுனால 2022ல என்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஒரு கம்பைலேஷன் நம்ம எடுத்தாவே வந்து மோர் தென் எனஃப் டு கிளியர் வந்து என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நம்ம எல்லா ஸ்லாட்டுமே எடுத்து பார்க்க போறோம் கிடையாது. 10th ஜனவரியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்ல 4 ஸ்லாட் வந்து நடந்துச்சு. மார்னிங் செஷன் லைக் செஷன்ஸ், ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து என்னன்னா மொத்தம் 4 ஸ்லாட் நடந்ததுனால அந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்லாட்லயுமே வந்து 4 பார்ட் இருக்குல்ல. ஸோ லைக் ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் அதை ஃபுல்லாவே எடுத்து டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து என்னன்னா பண்ண போறோம். ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இந்த கொஸ்டினை வச்சு நம்மளாம் என்ன பண்ணணும்னா ரீசனிங் கவர் பண்ணிடலாம், ஆப்டிடியூட் டெஃபினட்டா கவர் பண்ணிடலாம், இங்கிலீஷ் கவர் பண்ணிடலாம் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ் மோஸ்ட்லில நம்ம கரண்ட் அஃபேர் பார்ட் எந்த ஏரியால இருந்து கேட்குறாங்க இந்த கொஸ்டின் சொல்ல முடியாது. பட் எந்த ஏரியா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பாலிட்டியில கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கா, எக்கானமில கொஸ்டின் அதிகமா, ஹிஸ்டரியில அதிகம் இருக்கா, கல்ச்சர்ல அதிகமா இருக்கா, இல்லை வந்து என்னன்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, பர்சனாலிட்டியில இருக்கா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி எதுல இருக்குன்னு சொல்லி வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து we are stick to that and வந்து we are able to get and வந்து we will definitely clear this thing. நம்மளோட பார்ட் 2 ஆன வீடியோல இருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம்னா ஆப்டிடியூட் பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா 10th ஜனவரி 2023 மார்னிங் ஸ்டார்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்கான லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த மாதிரி வேணும் இந்த இயர், அதுதான் வந்து நெக்ஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ நான் கொடுக்குற வீடியோஸ் ஆர் சேனல் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் அண்ட் வந்து என்னன்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் வந்து அப்கமிங் வீடியோஸ். மறக்காம இந்த சேனலை மோஸ்ட்லி ஆர் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.